அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். 40 தொகுதிகளை வழங்கக்கூடிய கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைப்போம். தேமுதிகவின் பொதுச் செயலாளரான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டார். அப்பொழுது தேமுதிக தமிழகத்தில் ஒரு வலிமையான கட்சி, தமிழகத்தில் எதிர்கட்சியாக அலங்கரித்தது. வலிமையான கட்சியாக இருந்தாலும் கூட தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் ஒரு சில தவறான முடிவுகளால் நாங்கள் பின்தங்கிவிட்டோம். அதனை காரணம் காட்டி எங்களுக்கு 4 தொகுதி தருகிறோம், 5 தொகுதி தருகிறோம் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை கொண்டுள்ள கட்சி தேமுதிக. நாங்கள் வெறும் 1.5% வாக்கு வங்கியை மட்டுமே கொண்டுள்ளோம் என கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. கூட்டணியோடு தான் நாங்கள் போட்டியிட்டோம். தனித்து போட்டியிட்டு இந்த வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தால் நீங்கள் அவ்வாறு கூறலாம். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தோம். அங்கு 5 தொகுதிகளில் போட்டியிட்டோம். விருதுநகர் தொகுதியில் குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தேமுதிகவிற்கு 1.5% வாக்கு வங்கி மட்டுமே கிடைத்தது என்பதை எதை வைத்து நீங்கள் கணக்கிட்டீர்கள்? மேலும் 40 தொகுதிகளிலும் எங்களுக்கான வாக்கு அதிமுக கூட்டணிக்கு சென்றுள்ளது. தேமுதிக ஒரு வலிமையான அமைப்பு. ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் வாரியாக கட்டமைப்பு உள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான வாக்கு வங்கி எங்களுக்கு உள்ளது. எதை வைத்து நீங்கள் தேமுதிகவிற்கு 1.5% வாக்கு வங்கி மட்டுமே உள்ளது என்று கூறுகிறீர்கள்? இதை எவ்வாறு நாங்கள் ஏற்க முடியும்? இதை ஒருபோதும் எங்களால் ஏற்க முடியாது. தேமுதிகவிற்கு இன்றைய நிலையில் கூட 6% மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது. தேமுதிக தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் இருந்து வந்தோம். அவர்கள் மாநிலங்களவை எம்பி சீட்டை தருவதாக வாக்குறுதி அளித்து தற்பொழுது 2026ஆம் ஆண்டுதான் தருவோம் என்று கூறுகிறார்கள். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எந்த கூட்டணிக்கு நாங்கள் சென்றாலும் எங்களுக்கு 40 தொகுதிகளை விட்டு தர வேண்டும். 40 தொகுதிகளை விட்டு கொடுத்தால் மட்டுமே அந்த கட்சியோடு கூட்டணி அமைப்போம். மேலும் 4 தொகுதி 5 தொகுதி என்று கூறுபவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு கூட வர வேண்டாம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறுகிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுகவும் சரி அதிமுகவும் சரி எங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கவில்லை. எனவேதான் நாங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். அதே போன்று நாங்கள் மேலும் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க அதிக காலம் ஆகிவிடாது, ஆனால் அது வேண்டாம் என்று நினைக்கின்றோம் என கூறியிருந்தார். மேலும் மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றதாகவும் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுது நம் கட்சியை மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். மேலும் தொகுதி முழுமைக்கும் நீங்களோ அல்லது விஜய பிரபாகரன் அவர்களோ சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் கட்சிக்காரர்களையும் சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி வலுப்படும். அது மட்டும் இல்லாமல் கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் நிதி தேவைப்படுகிறது. நிதி இல்லாமல் கட்சியை வளர்க்க முடியாது. தேவையான நிதியை கட்சியின் தலைமை எங்களுக்கு அளித்து எங்களுக்கு உதவ வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் 4 தொகுதி 5 தொகுதி என்று கொடுக்கக்கூடிய கட்சிகளோடு நாம் ஒருபோதும் கூட்டணிக்கு செல்ல வேண்டாம். நமக்கென்ற வாக்கு வங்கி ஒன்று உள்ளது. இந்த வாக்கு வங்கியை வைத்து நாம் மிகப்பெரிய வெற்றியை குவித்து விடலாம். எனவே அதிக தொகுதிகளை பெற்றால் மட்டுமே அதிக பேருக்கு வாய்ப்பளிக்க முடியும். அப்பொழுதுதான் கட்சி வளரும். இல்லை என்றால் குறைவான தொகுதியை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பளிக்க முடியும். 18வது மக்களவை தேர்தலின் பொழுது 5 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். இவர்கள் அனைவருமே அதிக அளவு செலவு செய்தார்கள். அனைவரும் தோற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும். மேலும் ஏற்கனவே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் நமது கட்சியில் 20க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். இளைஞர்கள் மற்றும் புதியதாக வந்தவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும். இப்படி பார்க்கும் பொழுது நாம் 40க்கும் அதிகமான தொகுதிகளை பெற்றால் மட்டுமே நமது கட்சியை வளர்க்க முடியும் என மாவட்ட செயலாளர்கள் கூறியதாக கூறப்படுகிறது. நன்றி.